கோயில்ல வச்சு இவ்ளோ அக்கிரமம் பண்றியே, உன்னெல்லாம் வீட்ல படி ஏத்துனா என் கொடியை கெடுத்துருவ. ஏங்க, இவள போய் நெருப்பு அது இதுன்னு சொன்னீங்களே, பாத்தீங்கல்ல எப்படி பாத்துக்கிட்டு நின்னுச்சுன்னு? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி? உங்க அம்மா இப்படித்தான் சொல்லி கொடுத்தாளா? என்ன வளர்ப்போ என்னவோ, நினைக்கவே அருவருப்பா இருக்கு. சித்தி, இப்படி இவள ஒழுக்கம் கெட்டவள விட்டுட்டு இவ அம்மாக்காரி ஊர் ஊரா நடப்பயணம் போயிருக்கா. அவள சொல்லணும். என்கிட்ட சொன்ன மாதிரி செஞ்சிட்டல. ஏய் லட்சுமி, நீ என்னடி உளறிட்டு இருக்க? அது இல்ல பாட்டி, மாமாவுக்கு என்ன பிடிக்கும், அவரை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றது எல்லாமே எனக்கு தெரியும்னு இந்த துளசி அப்பவே என்கிட்ட சொன்னான். இதுதான் அந்த கேவலமான வழின்னு எனக்கு தெரியாம போச்சு. ஏண்டி, உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா? உனக்கு போய் துளசின்னு அந்த புனிதமான செடியோட பேரை வச்சிருக்காங்க பாரு. சரியா சொன்னீங்கம்மா. இவெல்லாம் ஒரு பொண்ணா? கோவில்னு கூட பார்க்காம என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பா? இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. செருப்பால அடிச்சு துரத்தணும். அப்பதான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். அவ்வளவுதான் உங்க எல்லாருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆளாளுக்கு அவளை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு டைம் அவளுக்கு யாராவது ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. நானும் பார்த்துட்டே இருக்கேன். விட்டா ஓவரா தான் பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம யாராவது ஏதாவது பேசுனீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவளை ஏதாச்சும் பேசுனீங்க, நடக்கிறதே வேற. டேய், என்னடா குரல வசதி பேசுற? என்ன நடந்துச்சுன்னு நாங்க தான் பார்த்தோமே. கோயிலுக்குள்ள வச்சு ச்சே, சொல்லவே நாக்கு கூசுது. மாமா, ஏய் வாய மூடு. நீ பண்ண தரம் கெட்ட காரியத்தினால என் தங்கச்சிக்கு தான் கெட்ட பேர். உன் முகத்தை பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இந்த கன்றாவி எல்லாம் நாங்க பார்த்து தொலைக்கணும்னு எங்க தலையில எழுதிருக்கு போல. பாரு, யார மயக்கி போடலாம், எவன் குடிய கெடுக்கலான்னு தான் கோவிலுக்கு சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வரா போல. போதும், நிறுத்துங்க. என்னடி ரொம்ப தான் கத்துற? நீ கத்துனா நல்லவளாயிடுவியா? நான் நல்லவளா இல்லையான்னு ஏன் மனசாட்சிக்கு தெரியும். நீங்க சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லை. பாத்தியா பைரவி, கண்ணால பார்த்ததே இல்லைன்னு சாதிக்கிறா பாத்தியா இவ? என்ன பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? உங்க மனசுல இருக்கிற அழுக்கோட பார்த்தா நல்லது கூட தப்பாதான் தோணும். உள்ள வரும்போதே தப்பா ஏதாவது நடந்திருக்குமோ நினைச்சிட்டே வந்தா பாக்குற எல்லாமே தப்பாதான் தோணும். உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா?
அடேங்கப்பா, ஒரு கதையை ரெடி பண்ணி எங்க எல்லார் காதலையும் பூ சுத்துற. சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட நடிப்பு பிரமாதம். அப்போ என்ன யாருமே நம்ப மாட்டீங்கல்ல? மாமா, என்ன நம்புங்க மாமா. நீங்க தான் என்கிட்ட உண்மையை சொல்லல, ஆனா நான் உண்மையை மட்டும்தான் சொல்றேன். நீங்க என்ன நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் மாமா நடந்துச்சு. மாமா, இவங்க எல்லாம் என்ன நம்பலனா கூட பரவாயில்ல, ஆனா ஆனா நீங்க என்ன பார்த்து தரம் கெட்டவன் சொல்லிட்டீங்களே, அதுதான் மாமா என்னால தாங்கிக்கவே முடியல. நீங்க என்ன சொன்னாலும் எங்க 2 பேர் மனசுலயும் எந்த தப்பான எண்ணமும் இல்ல. என் கண்ணுல விழுந்த தூசியை தான் விஸ்வா எடுத்தான். இதுல என்ன மாமா தப்பு இருக்கு? சரி, என்ன விடுங்க. உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? உங்க தங்கச்சி வளர்த்த பொண்ணு மாமா, நான் தப்பானவளா இருப்பேனா? இல்ல, இன்னும் நீங்க என்ன நம்பலல்ல? நான் இந்த கடவுள் முன்னாடி கற்பூரம் ஏத்தி சத்தியம் பண்றேன். அப்பவாவது என்ன நம்புவீங்களா? நான் உண்மையாவே தப்பு பண்ணிருந்தா அந்த தெய்வமே என்ன தண்டிக்கட்டும். ஆமாமா, நீ இப்படி ஆக்ரோஷமா சத்தியம் பண்ணா நாங்க உன் நடிப்பை அப்படியே நம்பிடுவோமா? அதானே, இந்த சீனெல்லாம் இங்க வேண்டாம். கோவிலுக்குள்ள வச்சு இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிருக்கிற. உனக்கு சத்தியம்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி பண்ணிட்டு கைய தொடச்சிட்டு போயிட்டே இருப்ப. நீங்க எல்லாரும் தேவையில்லாம பேசாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாரும் உங்க வேலையை மட்டும் பாருங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. உண்மையிலே நானும் துளசியும் எந்த தப்பும் பண்ணல. என்ன நீங்க அப்படி தப்பாவும் வளர்க்கலப்பா. ஆமாடா விஸ்வா, நீ ஒண்ணு பண்ணிருக்க மாட்ட. ஆனா இந்த துளசி என்ன மந்திரம் போட்டு உன்னை மயக்கி இப்படி பண்ண வச்சாலோ தெரியலையே. சரியா சொன்ன பைரவி. நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது, அப்பாவி. ஆனா இவ அடிக்கிற கூத்துக்கு இது மட்டுமா? இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாளோ தெரியலையே. அது மட்டுமா பாட்டி? இவளால நம்ம மாமாவும் இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. ஏய் லக்ஷ்மி, உனக்கு ஒண்ணும் தெரியாது, வாயை மூடு. டேய், என்னடா அவளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்ற? உனக்கு தான்டா ஒண்ணும் தெரியாது. வாடா நீ, வா. மாமா, டேய், வா. விடுங்கப்பா. மாமா, ஏய் நில்லுங்க. அப்பா, வாடா, வா. அப்பா என்ன விடுங்கப்பா. டேய், மரியாதையா வாடா. இல்ல நீ பண்ண காரியத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாடா, வா. மாமா நில்லுங்க. மாமா, ஏய் நில்லடி. என்னடி மாமா மாமான்னு அவரை கூப்பிட்டு பின்னாடியே போற? இனிமே அவரை மாமான்னு கூப்பிடுற அருகதை உனக்கு இல்ல. பேசாம இங்க இருந்து போயிடு. அத்தை, நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை, என்ன நம்புங்கள. ஏய் ப்ளீஸ். துளசி, வாய மூடுறி. அதான் உன் மாமாவே உன்னை நம்பாம விஸ்வா கூட்டிட்டு போறாரு. அப்புறம் என்னடி மாமா மாமான்னு பின்னாடியே போற? போடி. வாங்க.
மா துளசி, நீ எழுந்துருமா, அழாத, எழுந்துரு. நீ அழாதம்மா, அவ கிடக்குறா, விடு. அவங்களுக்கு தான் உன்னை பத்தி பேச எந்த அருகதையும் இல்ல. அந்த கடவுளுக்கு நான் தினமும் சேவை செய்யறேன். நான் மனசார சொல்றேன், நீ எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்ட. உன் ராசிப்படி இந்த கிரகண நேரத்துல உனக்கு இந்த கெட்ட பெயர் கிடைக்கணுங்கிறது விதி. ஆமாம்மா, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். அதனால நீ ஒன்னும் கவலைப்படாம போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கும்பிடுற தெய்வம் உன்னை கைவிடாதுமா. கண்ணை தொடச்சிட்டு போம்மா. டேய் நில்றா. அன்னைக்கே நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? துளசி கூட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அன்னைக்கு மண்டே ஆட்டிட்டு இப்ப இப்படி பண்ணிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? சொல்லவே நாக்கு கூசுது. உனக்கு ஏன் இப்படி? உனக்கு ஏன்டா புத்தி இப்படி போச்சு? டேய் விஸ்வா, உனக்கு அப்படி என்னடா அந்த துளசி மேல ஆசை? அப்பா அவ்வளவு சொல்லியும் நீ கேட்காம இருக்க. அப்போ அப்பாவோட பேச்சுக்கு உன்கிட்ட என்னடா மரியாதை இருக்கு? என் பேச்சை எப்பவும் தட்ட மாட்டேன்னு உன் மேல மரியாதையும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன்டா. இப்ப நான் தலை குனிகிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கேடா. உங்க அப்பாவுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்கு. இப்போ எல்லாரும் முன்னாடி தலை குனிய வச்சிட்டல்ல? ஏன்பா விஸ்வா, உனக்கு லட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது ஏன்பா அந்த துளசி பின்னாடி சுத்திட்டு இருக்க? இத பாரு விஸ்வா, முதல்ல பெரியவங்க சொன்ன அந்த பேச்சுக்கு மரியாதை கொடு, புரியுதா? ஐயோ, போதும், நிப்பாட்டுறீங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆள் மாத்தி ஆள் பேசிட்டே இருக்கீங்க. அங்க என்ன நடந்து போச்சு? இன்னும் என்னடா நடக்கணும்? அதான் எல்லாருமே அங்க நடந்த அசிங்கத்தை எங்க கண்ணால பார்த்தோமே. கண்ணுல பாக்குற எல்லாமே நிஜமாகாதுப்பா. நீங்க பெரிய ஆபீசர் தானே, உங்களுக்கு தெரியாதா எதையுமே தீர விசாரிக்கணும்னு? அங்க என்னதான் நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையே. என் சைடு இருக்கிற நியாயத்தை அதை சொல்றதுக்கே நீங்க சந்தர்ப்பம் தரலப்பா. வந்தீங்க, நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு பிரச்சனை பண்ணி தேவையில்லாம என்னை இழுத்துட்டு வந்துட்டீங்க. டேய் விஸ்வா, நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இவர் உன்னோட அப்பா. தெரிஞ்சுதாமா பேசிட்டு இருக்கேன். யாரா இருந்தாலும் சரி, உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. விஸ்வா, ஒரு தப்ப மறைக்க மேலும் மேலும் நீ தப்பு பண்ணிட்டு இருக்காதடா. நாங்க எங்க கண்ணால பார்த்தோம், அதை நீ பண்ணவே இல்லைன்னு சாதிக்கிற. இப்படி இருந்தா வளர்ப்பு சரியில்லைன்னு எங்களை தான்டா குத்த சொல்லுவாங்க. அப்பா, அந்த மாதிரிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நானும் அந்த அளவுக்குலாம் போக மாட்டேன். எனக்குன்னு சுயமரியாதையும் இருக்கு, புத்தி இருக்கு.
எங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, துளசி யாரு? என் அத்தை பொண்ணு தானே. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்க தப்பா நடந்துக்கணும்னு ஆசைப்பட்டா நாங்க இதுக்கு கோவிலுக்கு போகணும். ஏதோ எதார்ச்சியா நானும் அவளும் கோவில சந்திச்சுக்கிட்டோம். நட சாத்தனது தெரியாம உள்ள மாட்டிக்கிட்டோம். அவ்வளவுதான் விஷயம். ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கி பிரச்சனையா ஆக்கினது நீங்க எல்லாரும் தான். ஏன்பா என்ன சொன்னீங்க? வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லுவாங்களா? உங்க வளர்ப்பெல்லாம் சரியாதான் இருக்கு. ஆனா புரிதல் தான் தப்பா இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், அங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கல. எங்களுக்குள்ள அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. ஏய் போதும்டா போதும். இதுக்கப்புறமும் பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டே இருக்காத. இதுக்கு மேலே நீ பேசினா அப்புறம் அப்பா மகங்கிற உறவு உனக்கும் எனக்கும் அருந்து போயிடும். என்னங்க டே விஸ்வா, சொன்னா கேளுடா. அப்பா சொல்றத கேளு. அவர் கண்டிப்பா உனக்கு நல்லது தாண்டா சொல்லுவாரு. நான் அவரை எப்பவும் தப்பா சொல்லல. ஆனா அவர் பண்ற சில விஷயம் தான் சரியில்லை. இப்ப கூட பாருங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு கூட யோசிக்கல. அதுவும் போக நான் சொல்லியும் துளசி சொல்லியும் நீங்க யாருமே நம்பல. ஆனா இப்படி பேசினா மட்டும் அப்பா மகன் உறவு அருந்து போயிரும் சொல்றாரு. சரிப்பா, நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். இப்ப மட்டும் நம்ம 2 பேரும் அப்பா மகன் மாதிரியா இருக்கோம். நானும் நிறைய வாட்டி கேட்டுட்டேன், நான் ஏன் துளசி கூட பேசக்கூடாதுன்னு. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான எந்த பதிலும் நீங்க சொல்லல. முதல்ல நம்புங்க, நாங்க தப்பு பண்ற ஆளுங்க கிடையாது. உண்மையாவே துளசி கண்ணுல தூசி விழுந்துருச்சு. அது ஊதி விட்ட அவ்வளவுதான்ப்பா. அந்த கேப்ல தான் நீங்க உள்ள வந்து பார்த்துட்டு எங்களை தப்பா நினைச்சிருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியும்பா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. வெளியில உங்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கெடுத்துட்டு உங்களை நான் தலகுனிய வைக்க மாட்டேன். இதுக்கு மேல நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். டேய் விஸ்வா, டேய் விஸ்வா.